கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். கர்த்தர்தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு பூரணமாக அருளிச் செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நிலைவாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக. தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்க மிஷனருடைய பெயர் டான் பீச் பிராட்லி. இவருடைய காலம் 1804 முதல் 1873 வரை. இவருடைய நாடு அமெரிக்கா, இவருடைய தரிசன பூமி தாய்லாந்து. ஆண்டவர் நமக்கு தந்த திறமைகளை அவருடைய நாம மகிமைக்காக பயன்படுத்த வேண்டும். பிறக்கும் போதே நாம் திறமைகளோடு பிறப்பதில்லை, ஆனால் வளர வளர பலவிதமான திறமைகளையும் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். டான் பீச் பிராட்லி பலவித கோணங்களில் ஆண்டவருடைய பணிகளை திறம்பட ஆற்றியவர். அமெரிக்க நாட்டை சார்ந்த இவர் மிஷனரி பணிக்காக தன்னை அர்ப்பணித்தார். ஆண்டவர் தன்னை போகச் சொல்லும் இடத்திற்காக காத்திருந்தார். ஏற்ற சமயத்தில் தாய்லாந்து நாட்டை மிஷனரி பணித்தலமாக தெரிந்தெடுத்தார். மருத்துவத்துறையில் பட்டம் பெற்ற இவர் சுகாதார அலுவலராக பணி செய்தவர். தனது 32ஆம் வயதில் 1835ஆம் ஆண்டு தாய்லாந்து நோக்கி பயணம் செய்தார். சியாம் என்ற மக்கள் மத்தியில் இவர் பணி சிறப்பாக அமைந்தது. நவீன மருத்துவத்தை அங்கே அறிமுகம் செய்தார். நோய்வாய்ப்பட்ட அநேகர் இவரின் வரவால் மகிழ்ச்சியடைந்து தங்கள் சரீர நோய்களை நீங்க பெற்றவர்களாக ஆண்டவரை மகிமைப்படுத்தினர். இந்நிலையில் தன் மனைவி திடீரென மரிக்கவே மிகுந்த சோகம் கொண்டார். ஆயினும் தன்னை அழைத்த ஆண்டவர் என்றுமே கைவிட மாட்டார் என்று விசுவாசத்துடன் தன் 3 குழந்தைகளையும் கிறிஸ்துவுக்குள் வளர்த்தார். அந்நாட்டில் முதல் பத்திரிகையை ஆரம்பித்தார். சிறந்த எழுத்தாளராகவும் கிறிஸ்துவின் போதனைகளை தெளிவுடன் அம்மக்களுக்கு விளங்கச் செய்பவராகவும் செயல்பட்டார். தாய்லாந்து நாட்டின் அரசன் புத்த மதத்தின் போதனைகளை காட்டிலும் கிறிஸ்துவின் போதனைகளை இவர் மூலம் அதிகம் கற்றறிந்தார். இதனால் கிறிஸ்துவை குறித்து அதிகாரத்துடன் பிரசங்கிக்க ஆரம்பித்தார். பள்ளிகள், மருத்துவமனைகள், தொழுநோயாளிகளுக்கென இல்லங்கள் போன்றவற்றை உருவாக்கியதோடு பெண்களுக்கு கல்வி கற்கும் வாய்ப்பையும் அளித்தார். ஆத்துமாக்கள் எவ்வளவு என்று கணக்கு பார்க்காமல் கிறிஸ்துவை அறிவிப்பதையே தன் லட்சியமாக கொண்டிருந்தார். அன்பானவர்களே, உங்கள் அக்கம் பக்கத்தாருக்கு சுவிசேஷத்தை அறிவித்து விட்டீர்களா? மலைகளை இடம்பெறச் செய்கிறவர் முதலில் சிறு கற்களில்தான் தன் பணியை துவங்க வேண்டும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த டான் பீச் பிராட்லி கர்த்தருடைய ஊழியத்தை மிக சிறப்பாக தேவை உள்ள மக்கள் மத்தியிலே அவர் சேவை பணியாகவும் ஆன்மீக பணியாகவும் செய்து முடித்திருக்கின்றார். ஆம், இவர் ஒரு மருத்துவராக இருந்து தாய்லாந்து மக்களுக்கு மருத்துவம் கிடைக்கச் செய்தவர். அது மாத்திரமல்ல, ஆவிக்குரிய நித்திய வாழ்வுக்கான சிந்தனைகளையும் இவர் கொடுத்திருக்கின்றார். இவர் அந்நாட்டில் முதல் பத்திரிகையை இவர்தான் ஆரம்பித்திருக்கின்றார். இவருடைய போதனைகள் அந்நாட்டின் மன்னனுக்கு பிடித்து போகவே அவனும் புத்த மதத்தின் போதனைகளை விட கிறிஸ்துவின் போதனைகளை அதிகமாக கேட்டறிந்தார். அதன் மூலமாக ஒரு திறந்த வாசல் தாய்லாந்தில் முழுவதும் கிடைக்கப்பெற சுவிசேஷத்தை துரிதமாக இவர் எல்லா இடங்களுக்கும் சென்று அறிவித்திருக்கின்றார். அது மாத்திரமல்ல, பள்ளிகள், மருத்துவமனைகள், தொழுநோயாளிகளுக்கான இல்லங்கள் போன்றவற்றை உருவாக்கியதோடு பெண்களும் கல்வி கற்கும் வாய்ப்பையும் அளித்தார். பாருங்கள், எவ்வளவு அரும்பெரும் காரியங்களெல்லாம் இவர் செய்திருக்கின்றார். தாளந்துகள் என்பது நாம் ஆண்டவரோடு இணைந்து செயல்படும் பொழுது அது நமக்கு அவரால் அருளப்படுகின்ற ஈவு. அந்த தாளந்துகள் அது அளவிட முடியாது, அதை அடக்கிவிட முடியாது. அதனுடைய ஆழம், உயரம், அகலம், நீளம் என்று கணக்கு பார்க்க முடியாத அளவுக்கு அதனுடைய வலிமை அதிகமாக இருக்கும். அதனுடைய செயல்பாடுகளும் அவ்விதமாகவே வியக்கத்தக விதத்தில் அது காணப்படும். அன்பானவர்களே, கிறிஸ்து உங்களையும் எடுத்து பயன்படுத்த விரும்புகின்றார். நீங்கள் அர்ப்பணியுங்கள். எவ்விதமாக பயன்படுத்த வேண்டும், எப்படியெல்லாம் பயன்படுத்த வேண்டும் என்பது
முடிவு செய்து அவ்வழியிலே உங்களை வழி நடத்துவார். இந்த டான்பீச் பிரைட்லி பாருங்கள், அர்ப்பணித்தார். கர்த்தர் அவரை கொண்டு பெரும் காரியங்களை செய்து முடித்திருக்கின்றார். நம்மையும் கொண்டு கர்த்தர் அப்படியே செய்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி 1 நாளாகமம் 27ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம், யோவான் 1ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதியில் வாசித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.